Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோவில் புளியோதரை பொடி எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். கோவில்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் புளியோதரை சாதம். அது எப்படி நம்ம வீட்ல ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வராது. அதுக்கான ஒரு சின்ன பவுடர் தான் நான் ரெடி பண்ணிருக்கேன். இது பெர்ஃபெக்ட்டா அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். இந்த பொடியை நீங்க ஒரு முறை செஞ்சு வச்சீங்க அப்படினா ஒரு வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளியோதரை நம்ம சாதம் பண்ணும்போது அதுக்கான தனியான தாளிப்பு எதுவும் பண்ணாம நம்ம இன்ஸ்டன்ட்டா இந்த பொடியை மட்டும் வச்சு நம்ம செஞ்சா போதும். கொஞ்சமா எண்ணெயும் விட்டு இந்த பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டு நீங்க உடனேவே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி மட்டுமே போதும். நம்ம ஒரு தட்டு சாதத்துக்கு இதை எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு பொடி கூட. இது நீங்க கண்டிப்பா இன்ஸ்டன்ட்டா நீங்களும் வீட்ல செஞ்சு வைங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல ஒரு 10லேருந்து 20 காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். இது காஷ்மீரி சில்லி. நீங்க நல்லா காரமா இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் எடுத்தீங்கன்னா ஒரு 5 மட்டும் சேருங்க. அப்புறமா இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ஹை ஃப்ளேம்ல எப்பவுமே வைக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. வச்சுட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இல்ல கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். லேசா இந்த மிளகாயோட வாசனை வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிருங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கரிஞ்சு போயிடும். இப்போ இது லேசா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதையும் லேசா ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்க்கணும். சீரகம் எள்ளு ரெண்டுத்தோட ரேஷியோ பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். இது கரெக்டா சேருங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டான பெர்ஃபெக்டான டேஸ்ட்ல வரும். இப்ப இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வெடிச்சு பொரியணும். அது வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. இப்ப பாருங்க நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா பொறுன்னு வெடிக்கணும். இந்த டைம்ல லேசா இத மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. அப்புறமா அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து, இந்த ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும். இதையெல்லாம் ஏன் தனித்தனியா வறுத்தெடுக்கிறோம் அப்படின்னா சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னாலும் எல்லாமே ஒரே மாதிரி வறுப்பட்டு கிடைக்காது. இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வறுக்கும் போது எல்லாமே ஈவனா வறுந்து கிடைக்கும். அதுக்காக தான். இப்ப இதுக்கு முன்னாடி சேர்த்திருந்த எல்லாத்தையுமே ஒரே பிளேட்ல சேர்த்திருந்தோம். ஆனா இந்த துவரம் பருப்பு உளுந்த மட்டும் நம்ம தனியா மாத்தி வைக்கணும். இதை பவுடர் பண்றது நம்ம தனியா தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதனால இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுருங்க. இப்போ அதே கடாயில ஒரு 1/4 கப்புக்கு போல புளி சேர்க்கணும். இந்த புளி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லூஸா இருக்கக்கூடிய புளி தான். இதை நல்லா நம்ம ட்ரையா வறுத்தெடுக்க போறோம். லேசா ஃபர்ஸ்ட் கடாயில போட்டு இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எடுங்க. அப்புறமா இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்து நீங்க லேசா இந்த மாதிரி வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு நம்ம பவுடர் பண்ணும்போது நல்ல பவுடரா வந்துடும். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இப்ப லேசா வறுத்தெடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷமா தான் ஆகும். இதை பொறுமையா லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமா கரிஞ்சிரும். இது கரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியாது. அதனால லேசா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்ப இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். எல்லாத்தையும் எடுத்து மாத்திருங்க. பாருங்க எவ்வளவு லூஸா இருந்துச்சு. இப்ப நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆகணும் நல்லா. அப்புறமா அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுல
இதுல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல காஞ்ச தேங்காய். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்ல சின்ன சின்னதா துருவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. நம்ம கொப்பரை தேங்காய் எடுக்கும்போது இது ரொம்ப வாட்டணும்னு அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி காஞ்சுதான் இருக்கும். லேசா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். ஆனா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்க்குறீங்கன்னா நல்லா வறுத்தெடுக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதிக நாளுக்கு அது கெட்டு போகாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் இது அப்படியே வெளியே எடுத்துடலாம். பாருங்க நல்லா செவக்க வறுந்துருச்சு. இப்போ இதையும் மாற்றி எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும். இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தேங்காய் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுந்து இது தனியாக இருக்கணும், தேங்காய் தனியாக இருக்கணும், மற்ற மாதிரி மிச்சம் எல்லாமே தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி தான். இப்போ பாருங்க புளி எவ்வளோத்துக்கு ட்ரை ஆயிருக்குன்னு, கையில் கூட ஒட்டாமல் இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம செவக்க வறுத்தெடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிளகாய் அப்புறமா கடுகு இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். சீரகம், இந்த மாதிரி எள்ளு, அப்புறமா நம்ம கடுகு, வெந்தயம், நல்ல மிளகு, அப்புறமா இந்த வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். புளியும் சேர்த்துருங்க. மல்லித்தூள் வந்து சேர்க்காம நீங்கள் ஒரிஜினல் மல்லி சேர்த்து வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சுவை கொடுக்கும். அது சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மல்லியாவது கண்டிப்பாக சேருங்க. இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம பவுடரை அரைச்சி எடுக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். மிச்சமாக இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பவுடரை நம்ம வந்து அரைப்பட்டு கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நான் வந்து அரைச்சி எடுத்திருப்பேன். பாருங்க சூப்பரா அந்த புளி எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த டைம்ல ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்காக. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க நல்லா பவுடரா இருக்குது. இந்த மாதிரி நல்ல பவுடரா இருக்கணும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி ஆற விட்டுடலாம். ஒரு தட்டில் மாற்றிடுங்க. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ மாற்றிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து தனியாக அரைச்சி எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டேவே நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அரைப்படாது. நல்ல மாவு மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக அரைப்படாது. அதனால இந்த மாதிரி தனியாக அரைச்சி எடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மாவாட்டம் அரைப்பட்டு கிடைக்கணும். இப்போ இதையும் அப்படியே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி கூட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொப்பரை தேங்காய், அதை வந்து நம்ம அரைக்கணும். அதை அரைக்கும் போது கவனம் தேவை. ஏன் அப்படின்னா டக்குன்னு வந்து நல்லா அரைப்படாது. கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு போல் நல்ல பல்ஸ் மூடில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி அரைங்க, நல்லா ஸ்பீடில் வச்சு. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்மளுக்கு அரைப்பட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைப்படணும். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாவு கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் இதில் நல்லா ஈவனாக எல்லாமே நல்லா வந்து ஒரே மாதிரி ரெடியாகி கிடைக்கும். இல்லை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. கையை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கலாம். அப்போ தான் இதில் எந்த ஒரு கேடும் வராமல் அதிக நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் ஃபைனலாக ஒன்று பண்ண போகிறோம், தாளிப்பு. இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நிலக்கடலை கடலைப்பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் நல்லா வந்து பொரியணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அதுக்காக கறியை விட்டுறக்கூடாது. இப்போ இது லேசாக வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்க்கணும். இதையும் நல்லா வறுத்தெடுங்க. இந்த கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு அழுத்தி பார்க்கும்போது நல்ல பொறுன்னு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுங்க. அப்புறமா கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ இதையும் போட்டு லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு உடனேவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல பொடி, அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உடனேவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கடாயில் சேர்த்துருக்கக்கூடியது பொடி அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்து பக்குவமாக தான் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ லேசாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியில் நம்ம தாளிப்பும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். அதனால தாளிப்பெல்லாம் தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் வராது. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா கூட உடனேவே இந்த ஒரு சாதத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி அதுக்கப்புறமா ரெடி பண்ணி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதை விடையும் இது இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பண்ணக்கூடியது. நம்ம இந்த முறைப்படியே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் புளியோதரை ரெடி பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.